ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா, ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சில் சாட்டின் ஸ்டிச் தான் சொல்லித்தர போகிறேன். இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீடில், நார்மல் நீடில், த்ரெட்டு வந்து 3 ஸ்டாண்ட் எடுத்துருக்கேன். அது நீடில் கோக்கும்போது 6 ஸ்டாண்டாக வரும். அதில் ஒரு பகுதி மட்டுமே நான் வந்து நாட் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து 2 பகுதியும் சேர்த்தும் நாட் போடலாம். அதே போல் 2 த்ரெட்டு வந்து எடுத்துக்கோங்க. என்ன உங்களுக்கு விருப்பமான கலரோ அதை நீங்கள் எடுத்துக்குங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்டிச் மட்டுமே சொல்லி கொடுத்தா நீங்கள் வந்து யாருமே வீடியோவை பார்க்க மாட்டீங்க. ஸோ நான் 2 ஸ்டிச்சும் வந்து நான் சொல்லித்தரேன். நான் 2மே சொல்லித்தரேன். இல்லை 2 ஸ்டிச் எப்படின்னு போட்டுட்டு அதை வந்து எப்படி நம்ம ஃப்ளவரில் யூஸ் பண்ணலாம் அந்த மெத்தடை நான் வந்து சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், அடியிலேருந்து த்ரெட்டை மேலே எடுத்துட்டு கீழே வந்து நான் குத்தி எடுக்கணும். 2 லைன் போட்டுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் லைனாக வரும். இந்த ஸ்டிச்சுக்கு மட்டும் 2 லைன் போடுங்க. இப்போது நான் என்ன பண்ணேன், திரும்ப வந்து நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த பகுதியில் தான் நீங்கள் வந்து த்ரெட்டு வந்து எடுக்கணும். சப்போஸ் நீங்கள் கீழேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கீழேருந்து எடுக்கணும். இப்போ நான் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் நான் மேலேருந்து கண்டினியூஸாக நான் எடுக்கிறேன். பாருங்கள், இந்த லைன் போட்டால் நம்ம ஈவனாக இருக்கும். நீங்கள் வந்து 6 ஸ்டாண்ட் எடுக்கும் போது உங்களுக்கு இந்த ஸ்டிச் வந்து இன்னும் அழகாக இருக்கும், தடிமனாகவும் இருக்கும். ஸோ இது வந்து பக்கத்தில் வந்து போடணும். என்னுடைய வீடியோவெல்லாம் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். என்னுடைய வீடியோக்கெல்லாம் நீங்கள் லைக் கொடுங்க. இப்போ என்னுடைய சேனலில் நான் இது மட்டும் இல்லாமல் ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ஸ்டிச்சும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபேப்ரிக் பெயிண்டிங், ப்ரோச்சஸ் கிளாஸ், சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கிளாஸும் எடுக்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க என்னுடைய கிளாஸ்லேயே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். பாருங்கள், ஈவனாக போடுங்க. ஸ்ட்ரைட்டாக அந்த லைன் மேலேயே போடணும். நீங்கள் 6 ஸ்டாண்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் தடிமனாக இருக்கும். நான் 3 ஸ்டாண்டு எடுக்கிறதுனால இந்த அளவு தான் திக்னஸ் வந்து இருக்குது. பாருங்கள், நான் இதில் 2 விதமாக போடலாம். சாட்டின் ஸ்டிச் வந்து 2 விதமாக போடலாம். ஸ்ட்ரைட்டாக போடலாம். இன்னொரு மெத்தட் நான் சொல்லித்தரேன். இந்த மாதிரி தான் வந்து இந்த ஸ்டிச்சு வந்து நான் போடணும். இது கொஞ்சம் போட்டுட்டு நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இது பாருங்கள், மறுபடியும் சொல்லித்தரேன். இப்போ மேலேருந்து த்ரெட் எடுத்திங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு லைன் போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இதை வந்து இந்த ஸ்டிச்சு வந்து போடணும். இப்போ ஷார்ட்டாக போட்டிங்கன்னா இதை போல் சின்னதாக வரும் உங்களுக்கு லைன். நீங்கள் பெருசாக போடும்போது இது வந்து பெரிய ஸ்டிச்சாக வரும். இப்போது 2வது மாடல் என்னென்னா, இப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது சைடாக நீங்கள் வந்து இது வந்து நீடில் வந்து கீழே பஞ்ச் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், இப்போது நம்ம மேலே போட்டோம் இல்லையா அந்த லைன், அது பக்கத்துலேயே வந்து நீங்கள் பஞ்ச் பண்ணி எடுக்கணும். ரொம்ப லூஸாக விடாதீங்க. த்ரெட்டு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கட்டும். அதே நேரத்தில் கிளாத்தை வந்து சுருங்கக்கூடாது. நீங்கள் வந்து 6 ஸ்டாண்ட் எடுக்கும் போது உங்களுக்கு வந்து தடிமனாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டிச்சு பாருங்கள் அப்படியே சைடாக வருது பாருங்கள். ஸோ 2 மெத்தடில் வந்து இந்த சாட்டின் ஸ்டிச் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். மறுபடியும் பாருங்கள். உங்களுக்கு என்ன இந்த ஸ்டிச்சில் வந்து டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். என்னுடைய வீடியோவெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நான் வந்து இந்த வீடியோவில் வந்து கொஸ்டின் கேட்பேன், அதுக்கு நீங்கள்லாம் ஆன்சர் பண்ணணும். இதே மாதிரி தான் வந்து இந்த ஸ்டிச்சு வந்து போடணும். 2 விதமாக போடலாம். ஸ்ட்ரைட்டாகவும் போடலாம், ஸ்லாண்டிங்காகவும் போடலாம். நான் இப்போ இது கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ளவரில் எப்படி போடலாம் நான் சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், இதை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஏன்னா நான் ஃபுல்லாக போடல, ஏன்னா இது ஈஸியான ஸ்டிச்சுனால நான் உங்களுக்கு கொஞ்சமாக போட்டு
இது ஃபினிஷ் பண்ண கீழே வந்து நாட் போட்டு இது ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ ஃப்ளவரில் வந்து இது எப்படி யூஸ் பண்ணலான்னு நான் சொல்லித்தரேன். ஸோ வீடியோவை கவனமாக பாருங்கள். நான் கொஸ்டினும் கேட்பேன். பாருங்கள், நாட் போட்டு இது ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போது நான் ஒரு ஃப்ளவர் வரைஞ்சிருக்கேன். அதில் வந்து 5 பெட்டல் வந்து நான் வரைஞ்சிருக்கேன். இல்லை நீங்கள் 4 பெட்டல் வரைஞ்சாலும் வரையல. இப்போ என்ன பண்ணோம், நான் மேலேருந்து அந்த பெட்டல் இருக்கு இல்லையா, அதில் மேலேருந்து நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து வெளியே எடுத்துட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக கீழே ஒரு சர்க்கிள் போட்டிருக்கோம் இல்லையா, ஃப்ளவர் ஒரு சர்க்கிளில் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் பஞ்ச் பண்ணுங்கள். மறுபடியும் என்ன பண்ணுங்கள், இது ரொம்ப லூஸாக விடாதீங்க. இப்போ மறுபடியும் அது பக்கத்துலேயே நீங்கள் வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே வந்து நீங்கள் இன்னொரு த்ரெட்டு எடுத்து மறுபடியும் வந்து கீழே நம்ம பஞ்ச் பண்ண பாருங்கள், அது பக்கத்துலேயே நீங்கள் வந்து இது விடணும். இப்போது ஆல்டர்னேட்டிவாகவும் நீங்கள் வந்து இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் போடலாம். இல்லை ஒரு சைடு ஃபினிஷ் பண்ணிவிட்டோம், இந்த அடுத்த சைடும் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம். நான் ஜஸ்ட் ஐடியாக்காக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ நான் இந்த இடத்துல போட்டேன் இல்லையா, இப்போ வந்து நான் இந்த சைடு போடுறேன், அதுக்கு ஆப்போசிட் சைடு போடுறேன். நீங்கள் 6 ஸ்டாண்ட் எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஃப்ளவர் ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். இது ஃபினிஷிங் நீங்கள் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். ஆரி ஒர்க்கு தெரியாதவங்க கூட இந்த எம்ப்ராய்டிங் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி நீங்கள் கூட ஃப்ளவருக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டிச்செல்லாம் வந்து போடலாம். பாருங்கள், இப்போ ஆல்டர்னேட்டிவாக போடும் போது அதுவும் ஒரு அழகாக இருக்கும். இப்போ வந்து நம்ம எந்த ஷேப்பில் வரைஞ்சி இருக்கோமோ அதுக்கேற்றப்போல் நீங்கள் ஸ்டிச்சு வந்து போடணும். ஒரே ஸ்ட்ரைட்டாக போடக்கூடாது. இப்போ நம்ம இந்த பெட்டல் வந்து வளைஞ்சி வந்திருக்கு பாருங்கள், ஸோ அதுக்கேற்றப்போல் நீங்கள் வந்து ஸ்டிச்சு வந்து போடணும். இந்த ஒரு பெட்டல் மட்டும் நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன் பாருங்கள். நீங்கள் என்னுடைய வீடியோ பார்த்து கற்றுக்கிட்டு எனக்கு ஃபோட்டோவாக சென்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுடைய ஒர்க்கை வந்து போஸ்ட்டில் வந்து நான் போடுவேன். நீங்களே எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணாதான் என்னுடைய வீடியோ வந்து அடுத்த 2 பேருக்கு காமிக்கும். இல்லைன்னா என்னுடைய வீடியோ அதோட ஸ்டாப் ஆகிடும், யாருக்கும் வந்து காமிக்காது. ஸோ எனக்காக நீங்கள் ஒரு லைக் போடுங்க, கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோவில் எப்படி இருக்குது, ப்ளஸ் ஆர் மைனஸ் நீங்கள் எது வேணால் நீங்கள் சொல்லலாம். இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கணும், இதை மாதிரி நீங்கள் ஸ்டிச்செல்லாம் போடுங்க அப்படி நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணாதான் எனக்கு தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து புரிஞ்சு இருக்கீங்க, இன்னும் நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்க வேண்டியது இருக்குது, உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோலாம் தேவைப்படும், கிராஃப்ட் ஒர்க் வீடியோ எனக்கும் தெரியும். ஸோ எதுவாக இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த சைடில் பாருங்கள், நம்ம பெட்டல் ஷேப்புக்கே நம்ம இது வந்து கொண்டு வந்துட்டோம் பாருங்கள். இப்போ அடுத்த ஸ்டிச்சும் இப்படி தான் போடணும். ஆனால் இதுக்குள்ளே வந்து எப்படி போடணும் நான் சொல்லித்தரேன். ஸோ அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. பெட்டலில் நடுவுலேருந்து தான் எடுக்கணும். நடுவுலேருந்து எடுக்கும்போது நீங்கள் ஆல்டர்னேட்டிவாகவும் போடலாம், இல்லைனா ஒரு சைடு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடும் வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணலாம். 2 விதமாகவும் போடலாம். இதே போல் ஒவ்வொரு பெட்டலையும் நீங்கள் வந்து போட்டுக்கிட்டே வரணும். இந்த மாதிரி தான் வந்து இந்த சாட்டின் ஸ்டிச்சு வந்து போட்டு முடிக்கணும். நீங்கள் வந்து 6 ஸ்டாண்ட் எடுக்கும் போது உங்களுக்கு வந்து நல்லா கிளியராக நல்லா தெரியும். 3 ஸ்டாண்ட் எடுக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் தெரியும். நீங்கள் 6 ஸ்டாண்டில் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம 3rd பெட்டலும் ஃபினிஷ் பண்ணிட்டு இப்போ 4த்தும் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக போனால் நீங்கள் அந்த ஷேப்புக்கு ஏற்றா போல் நீங்கள் வந்து இது வந்து ஒர்க் பண்ணணும். இந்த எம்ப்ராய்டரி ஸ்டிச்செலாம் நீங்கள் ப்ளவுஸ்லலாம் நீங்கள் போட்டிங்கன்னா அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஆரி ஒர்க் தெரியாதவங்க கூட இந்த மாதிரி ஸ்டிச்செல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி போடும் போது அதுவும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஸ்டிச் வந்து எப்படி இருந்தது, ஈஸியாக இருந்ததா இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்ததா கீழே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு கீழே வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ நடுவில் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுட்டு அந்த லைனுக்கு மேலேருந்து இந்த சாட்டின் ஸ்டிச் வந்து நேராக நீங்கள் போடும்போது அதுவும் பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.